வணக்கம். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆர்டிஇ செக்ஷனுடைய சட்ட விழிப்புணர்வின் அடுத்த அத்தியாயம் இந்த வீடியோவில் தொடர்கிறது. இதை ஜீனியஸ் லா அகாடமி சார்பாக காரைக்காலிலிருந்து ஹமீத். அதாவது அடுத்த அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு, உள்ளாட்சி, பெற்றோர்கள் கடமைகளை பற்றி பள்ளி அமைக்கிறதுல 3 பேருக்கும் என்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் சொல்லுது. ஒவ்வொரு குடியிருப்புக்கும் அருகில் பள்ளி அமைக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்குள் பள்ளி இல்லாத இடங்களில் பள்ளி அமைக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு குடியிருப்புக்குன்னா ஒரு குடியிருப்புக்கு ஒரு பள்ளின்னு எடுத்துக்க முடியாது. அதாவது பள்ளி இல்லாத குடியிருப்புகளே இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் நியரஸ்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உள்ளாட்சித்துறையோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எந்த வகையில் அதை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. நம்ம போய் அவங்கக்கிட்ட கெஞ்சி பள்ளி இல்லைன்னு கேட்க தேவையில்லை. இந்த சட்டப்படி நீங்கள் அதை செய்யுங்கன்னு உரிமையாக கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பள்ளி கட்டணுங்கிற இடத்துல செலவுகளை எப்படி கொண்டு வராங்கன்னா, மத்திய அரசு, மாநில அரசு கல்வி செலவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மாநில அரசிட்ட காசு இல்லைன்னு மாநில அரசு சொல்லக்கூடாது. மத்திய அரசிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லக்கூடாது. 2 பேர் சேர்ந்து அந்த பள்ளி விஷயத்தில் செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அரசு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். பாகுபாடு இல்லாமல் கொடுக்க வேண்டும், ரொம்ப முக்கியமானது. பணக்கார வீட்டு பிள்ளை, ஏழை வீட்டு பிள்ளை, அவன் படித்தவன், அவன் ஜட்ஜோட பையன், இவன் மினிஸ்டரோட பையன், இந்த பாகுபாடெல்லாம் பள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. தரமான கல்வி ரொம்ப முக்கியம். சரியான பயிற்சி ஆசிரியர்களுக்கு மிக முக்கியம். மற்றபடி பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் சரியான முறையில் எல்லா பள்ளியிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இது பின்னாடி வரும், என்னென்ன உபகரணம்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது வரும். அப்புறம் உள்ளாட்சி அமைப்பின் கடமையை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி விஷயத்தில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட பட்டியலை உள்ளாட்சி அமைப்பு வச்சுருக்கணும். உள்ளாட்சி அமைப்புனா இப்போ டவுன் மாதிரி இருக்கிற இடத்துல முனிசிபாலிட்டி, கிராமங்களில் ஊர் பஞ்சாயத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகள் இந்த ஊரில் எவ்வளவு தலைக்கட்டு இருக்காங்க, எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, எவ்வளவு சிறு வயது மாணவர்கள் இருக்காங்கங்கிறத கணக்கெடுப்பு அவங்க வச்சிருக்கணும். அப்போ அதை அவங்க மெனக்கட்டு அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பள்ளிகள் கட்டி கவர்மெண்ட் கொடுத்துட்டா கூட அந்த பள்ளி சரியாக இயங்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிற வேலை உள்ளாட்சி அமைப்புக்கு தான் இருக்குது. பள்ளி சரியாக நடக்குதா, ஆசிரியர்கள் ஒழுங்காக வராங்களா, மாணவர்கள் சரியாக வராங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிற பொறுப்பும் அவங்களுக்கு தான் இருக்குது. இமிகிரண்ட், அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்த இடமாற்றம் செய்யப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் இங்கே நிலைமை இல்லை. அப்படி எப்படி இருக்குன்னா, ஒரு ஊர் விட்டு ஊர் மாறிட்டா டிசியை தூக்கிட்டு நாயா பேயா அலையிற மாதிரி தான் நிலைமை இருக்க தவிர, இது உள்ளாட்சி அமைப்பின் கடமை என்னன்னா, அப்படி ஊர் விட்டு ஊர் வந்தவங்களுக்கு அவங்கள தேடி போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறதுக்கூடிய அனைத்து வேலைகளையும் சொல்லிக் கொடுக்கணும், முடிஞ்சால் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. பெற்றோர்களோட கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிரிவில் சொல்கிறாங்க. பிரிவு 10ல் பெற்றோர் கட்டாயமாக குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும். பெற்றோருக்கும் அந்த கடமை இருக்குது. பெற்றோர் அலட்சியமாக இருந்துட்டு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. பெற்றோருக்கு அந்த இன்டென்ஸ் இருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட எல்லா பெற்றோருக்கும் அந்த இன்டென்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நம்ம எதுவும் ரொம்ப படிக்கலை. இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா பெற்றோர்களும் அதில் கவனமாக தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்தது 3லேருந்து 6 வயசு குழந்தைகளுக்கு ப்ரீ ஸ்கூல் ஏற்பாடு செய்ய அரசு ஏற்பாடு செய்யணும். தெரியும் தானே, ப்ரீ ஸ்கூல், அதாவது எல்கேஜி யூகேஜி, அதுவும் கட்டாயத்தில் தான் கொண்டு வராங்க. ஏன்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள கல்விக்கு முன்னாடி இதையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே இதிலே சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது 6லேருந்து 14ன்னு சொன்னாங்க. இப்போ ப்ரீ கல்வியிலையும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அத்தியாயம் 4ன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்க கொண்டு வராங்கன்னா, பள்ளிகள் ஆசிரியர்களின் பொறுப்பு என்ன. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் எல்லாருமே கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கே ஃபைட் பண்ணணும், இந்த சட்டத்தை எடுத்து சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ஃபைட் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. அதாவது அத்தியாயம் 4 பிரிவு 12ல் பள்ளியின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அரசு பள்ளியாக இருந்தால் 100% இலவசம் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். தனியார், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தால்
அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தால் எத்தனை பெர்சன்டேஜ் உதவி அவங்க வாங்குகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 25% இடங்கள் பின்தங்கிய குழந்தைகளுக்கும் பலவீன குழந்தைகளுக்கும் இலவசமாக கொடுக்கணும். நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. அரசு பள்ளியாக இருந்தால் 100% ஃப்ரீ. நான் சொன்ன எல்லாமே பேனா, பேப்பரு, படிப்பு, எக்ஸட்ரா, என்னென்ன யூனிஃபார்மு, புக்ஸு, இதெல்லாமே அரசு பள்ளியில் கொடுத்துடணும். இது ஒரு பார்ட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பியூர்லி தனியார் பள்ளின்னு தனியாக இருக்கும், அது வேறு. தனியார் பள்ளியிலேயே அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி காரைக்காலை பொறுத்த வரைக்கும் மூவிஸாக இருக்குது, செயின்ட் மேரிஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அரசு உதவி பெறும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வாசல்லையே போர்டுலேயே போட்டிருப்பாங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு போட்டிருப்பாங்க. அந்த பள்ளிகளுக்கு உள்ள கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 25% மாணவர்கள், உதாரணத்துக்கு அந்த பள்ளியோட ஸ்ட்ரென்த்து 1000 பேர் அப்படின்னா 250 பேரை அவங்க கட்டாயமாக இலவச கல்வி கொடுக்கணும். இது இந்த பைலாவின் அடிப்படையில் தான் அவங்க அரசு உதவியை முதல்ல வாங்குறாங்க. இப்போ அரசு உதவிங்கிறது என்ன? நம்மளுடைய பணம். நம்மளுடைய பணத்தை நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு நம்மளுடைய பின்தங்கிய இல்லை பலவீனம் பின்தங்கிய அப்படின்னு 2 காட்டுறாங்கல்ல. பலவீனம்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, பின்தங்கிய அப்படிங்கன்னா SC ST அங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கட்டாயமாக இலவச கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் வேணாலும் போய் என் பிள்ளைய அந்த 25% கோட்டாவில் சேருன்னு நீங்கள் இந்த சட்டத்தை வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணலாம். அப்புறம் அடுத்த பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா நன்கொடை தேர்வு தடை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது டொனேஷன் வாங்கக்கூடாது. அரசு பள்ளியோ அரசு உதவி பள்ளியோ டொனேஷன் வாங்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சில பள்ளிகளில் இந்த பள்ளியில் பிள்ளையை சேர்த்துக்கலாமான்னு ஒரு இன்டர்வியூ டெஸ்ட் வைப்பாங்க. இது எல்லாமே நடைமுறையில் இருக்குது. இது சட்டத்துக்கு புறம்பாக தான் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ அந்த அரசு மன்னிக்கவும் இன்டர்வியூ வைக்கிறாங்களே, இந்த பிள்ளைக்கு என் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கிற தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்களே, இது செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் என்ன நடக்கும்? அந்த பள்ளி ரெகக்னைஸ்லேருந்து தகுதி இழக்கும். செய்யக்கூடாது. மீறினால் அபராதம்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம முறைப்படி கொண்டு போனால் அபராதம் மட்டும் இல்லை, அந்த பள்ளிக்கு பள்ளி நடத்துகிற தகுதி இல்லைன்னு நம்ம கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். அப்புறம் அடுத்த பிரிவில் என்ன சொல்கிறாங்க? டொனேஷனை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்த பிரிவில் பிறப்பு சான்று இல்லை என்றாலும் சேர்க்க மறுக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு பேரண்ட்ஸுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என் பிள்ளைக்கு பிறப்பு சான்று இல்லையா, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்க முடியாது. ஏன் சேர்த்துக்க முடியாது? சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பிறப்பு சான்று குழந்தை பிறந்துட்டா 15 நாளில் கட்டாயமாக பதிய வச்சுருங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர 15 நாளில் பதிய வைக்கலைன்னா அது ஒன்றும் பெரிய கடுமையான IPC குற்றம் கிடையாது, அதாவது தண்டனை குற்றம் கிடையாது. அந்த வகையில் அந்த பிறப்பு சான்று இல்லைன்னு ஒரு காரணத்தை காட்டி பள்ளியில் சேர்க்க மறுக்கிறது சரியானது அல்லங்கிறாங்க. அடுத்தது ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், சேர்க்கை மறுப்பு. அதாவது கல்வியாண்டு முடிந்த பிறகும் சேர்க்க வேண்டும்னு ஒரு செக்ஷன் 15 சொல்கிறாங்க. என்ன கல்வியாண்டு முடிந்த பிறகு? இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏப்ரல் கிட்ட லீவ் விட்டுறாங்க. மே, ஜூன் முடிஞ்சு ஜூனில் பள்ளி திறக்கிறாங்க. பள்ளி திறக்கும்போது அட்மிஷன் காலகட்டம். நம்ம அந்த நார்மலாக அந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களை கொண்டு மாற்றிடுவோம். அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடமும் தொடங்கியாச்சு, ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் மாறி வரோம். அப்போ குழந்தைய கொண்டு அந்த பள்ளியில் நீங்கள் சேர்க்கணும், அதெல்லாம் முடியாது, இப்போ அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. இது சொல்லக்கூடாதுன்னு எது சொல்லுது? RTE சட்டம். இந்த RTE சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த பள்ளிக்கூடமே அவங்க நடத்த முடியும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? சேர்க்க முடியாதுங்கிறாங்க. அப்படி கிடையாது, சேர்த்து தான் ஆகணும். இதுக்கு RTE சட்டம் செக்ஷன் 15 உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தோல்வி வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு மேட்டருக்குள்ளே வராங்க. 8ஆம் வகுப்பு வரை ஃபைல் போடுறது தடை செய்யப்பட்டது. ஃபைல் செய்யக்கூடாது. எக்ஸ்பெல் வெளியாக்கவும் கூடாது. குழந்தைங்களை நல்லா படிக்கலை, அந்த பையனை நான் பள்ளியில் வச்சுக்க மாட்டேன், எங்கள் பள்ளிக்கு கெட்ட பேர், இவன் எங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு செட் ஆகலை, இப்படிங்கிற கதையெல்லாம் கட்டக்கூடாது. இது உங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் 16 சொல்லுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அடித்தல், திட்டுதல், அவமானப்படுத்துதல். குழந்தைகளை அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறது மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஒரு குழந்தையை அடிக்கிறதுங்கிறது இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. பிள்ளையை அடித்தா வீட்டில் போய் சொல்லிடுது, அவங்க பிரச்சனைக்கு வராங்கங்கிறதுனால அடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. திட்டுறது இருக்குது, உருப்பட மாட்டா, அதை மாட்டா, அதை மாட்டா, நீ அந்த பையில இந்த பையில திட்டுறது இருக்குது. இது செய்யக்கூடாது. அவமானப்படுத்துதல். என்ன அவமானப்படுத்துதல்? 100 பிள்ளைங்களுக்கு மத்தியில் முட்டையை போடு, தோப்புக்கரணம் போடு, ரவுண்டு வா, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சட்டம் தான் சொல்லியிருக்கு. அவமானப்படுத்துதல் கூடாது, 4 பேர் மத்தியில் அவமானப்படுத்துதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆசிரியர் அப்படி செஞ்சாங்கன்னா, எந்த ஆசிரியர் செஞ்சாங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்ய முடியும் சிஇஓ மூலமாக. அதுக்கு சில ஆணையங்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க, அதை நான் பின்வரும் இதில் நான் சொல்கிறேன். அப்புறம் பிரிவு, இப்போ அடிக்கிறது கூடாதுங்கிறத எந்த பிரிவு சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 17 சொல்லியிருக்கு உங்களுக்கு. 18-19 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு அனுமதி இல்லாமல் பள்ளி நடத்தக்கூடாது. இது பள்ளிக்கான கண்டிஷன்ஸில் அரசு அனுமதி இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறதெல்லாம் கிடையாது. அப்படி நடத்துனாங்கன்னா அவங்க கட்டாயமாக தண்டிக்கப்படுவாங்க. கட்டிடம், கழிப்பிடம், தண்ணீர், ஆசிரியர் அனைத்தும் கட்டாயம். ஒரு பள்ளிக்கூடம்னா கட்டிடம் இருக்கணும். ஏன் அந்த கட்டிடம்ங்கிறது வருதுன்னா, குடிசை, பழைய காலம் மாதிரி குடிசையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டிடம் இருக்கணும். கழிப்பிடம் மிக மிக அவசியம். கழிப்பிடம் இல்லைன்னு சொன்னால் அந்த பள்ளி நடத்துறதுக்கு தகுதி இழக்கிறாங்க. தண்ணீர், குடிநீர் வந்து அவசியம். இன்றைய காலகட்டத்துக்கு குடிநீருங்கிறது அது ஃபில்டர் நீராக தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபில்டர் இல்லாத நீர் கொடுத்தாங்கன்னா அது தப்பு தான். அது ஆசிரியர் இல்லைன்னா அதை ஒத்துக்க முடியாது. ஆசிரியர் கட்டாயம் இருக்கணும். ஒரு 10 கிளாஸை வச்சுக்கிட்டு 2 ஆசிரியரை வச்சுக்கிட்டு உருட்டுறது அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து பள்ளி மேலாண்மை குழு, அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து அமைக்கணும். அதில் வந்து 75% பெற்றோர்கள் இருக்கணும். அந்த 75%ல் 50% பெண்கள் இருக்கணும். பள்ளி செயல்பாடுகள் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும். இதை எல்லா பள்ளிக்கூடத்திலும் நீங்கள் உரிமையாக கேட்கலாம். நாங்கள் ஒரு பேரண்ட்டு, யார் வந்து எஸ்எம்சியில் இருக்கிறாத பள்ளி மேலாண்மை குழுவில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்கணும்னு சட்டம் இருக்குது. இந்த பள்ளியில் யார் யாரெல்லாம் வந்து எந்த ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்கிறீங்க, எந்தெந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அது வருஷம் மாற்றப்படணும் அப்படின்லாம் இருக்குது. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் உறுப்பினர் ஆகிறதுக்குரிய முயற்சிகளும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, பிரிவு 23 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தகுதி பெற்ற ஆசிரியர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுது. அதாவது யார் வேணாலும் போய் பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுத்து வந்துடலாமான்னா கிடையாது. அதற்கான எக்ஸாம் எழுதி முறைப்படி ஆசிரியர்களாக இருந்து அவங்க மட்டும்தான் அது செய்ய முடியும்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்ல போகிறது, பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் தனியார் டியூஷன் நடத்தக்கூடாது. பாயிண்ட் ரொம்ப முக்கியம், திரும்ப சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வந்து நான் டியூஷன் நடத்துகிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபா வருது, 50 பேரை வச்சு நடத்தினா 50,000 ரூபா வருதுன்னு அவங்க நடத்துனாங்கன்னா சட்டப்படி குற்றம். அதை கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களுக்கு செம ரிஸ்க் இருக்குது. இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அவசியம் இருந்தால் இதை பயன்படுத்துங்க. அதேமாதிரி ஆசிரியர்களை வந்து பிற வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அதாவது பள்ளி நிர்வாகம் வந்து ஆசிரியரை வந்து வேறு வேலை, படிக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலை, ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை, இல்லைன்னா வெளியில் போய் வேறு ஏதாவது பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு விகிதம் இருக்கணுங்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 30 மாணவர்கள் டு 40 மாணவர்கள், அது எனக்கு கணக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 30 to 40 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த கணக்குக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். அதுக்கு மேலே உள்ள ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 2 ஆசிரியர்கள் மாறணும் இப்படிங்கிறது ஆர்டிஐ சட்டம் சொல்லுது. இது இப்போ மறுபடியும் 15 நிமிஷம் ஆகுது. அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்தது சாப்டர் 4 வந்து நான் அடுத்த வீடியோவில் தரேன். ஆர்டிஐ சட்டம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்து பிரபலமாகி இந்த ஆர்டிஐ சட்டத்தில் எல்லாம் இன்றைக்கி கதிகலங்கி ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்களோ, அதேமாரி எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஆர்டிஇ 2009 சட்டமும் மிக மிக முக்கியமானது. அதனால் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் முதன்மை கல்வி ஆசிரியரும் கூட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதில் நிறையா இருக்கிறதுனால இதை ரிப்பீட்டடாக பார்த்து தெரிஞ்சிங்க. இது சம்பந்தப்பட்ட சட்ட பிடிஎஃப், இதுக்கான விளக்கங்கள், தமிழ் விளக்கங்கள் எல்லாமே நம்ம வந்து service-public.inங்கிற வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். சர்வீஸ் SERVICE ஹைஃபன் ஒரு -குறி பப்ளிக் PUBLIC.in அப்படிங்கிற இணையதளத்தில்
உங்களுக்கு எந்த நேரமும் கிடைக்கும். இது ஜீனியஸ் லா அகாடமி நான் நடத்தக்கூடிய ஜீனியஸ் லா அகாடமியுடைய ஒரு ஃப்ரீ சர்வீஸாக நம்ம ஆல்வேஸ் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த வெப்சைட்டை தொடர்ந்து இயக்கிக்கிட்டு வரோம். ஆயிரக்கணக்கான சட்டப்பதிவுகள் அதில் இருக்குது. நீங்கள் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் அதில் போய் சொல்யூஷன் தேடினாலும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் சொல்யூஷன் இருக்குது. பயன்பெறுங்க. நன்றி. அடுத்த சாப்டர் 4 அடுத்த வீடியோவில்.